சக்தி பாலா மேட்ரிமோனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் முற்றிலும் இலவசமானவையே. இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம். இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இச்சேவை முழுக்க இலவசமானவையே. சரி வாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் விவரங்களை பற்றி பார்க்கலாம். மணமகள் பேர் பார்த்திங்கன்னா ரூபினி, வயது 38 வயது ஆகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் செட்டியார் ஊர் பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா மேச ராசி, பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா பிஏ வரையும் படிச்சுட்டு சொந்தமாக ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மாதம்னா ஒரு நல்ல வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு தான் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட வாழ பிடிக்காத சில கருத்து வேறு காரணமாக கணவரை பிரிஞ்சதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க சட்ட ரீதியாக டிவோர்ஸ் வாங்கிடுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் எதுவும் குழந்தைங்கள் இருக்கக்கூடாது, தன்னை போலவே ஒரு டிகிரி படித்து முடிச்சுட்டு இருக்கிற மாப்பிள்ளையாக தான் வேணும் அப்படின்ட்டு சில கண்டிஷனாகவும் சொல்லியிருக்காங்க. எந்த ஜாதியாக இருந்துட்டாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு டிகிரி படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகிற மாப்பிள்ளை தான் வேணும் அப்படின்ட்டு சில எதிர்பார்ப்போடு சொல்லியிருக்காங்க. இவங்களோட வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி, அடுக்குமாடி கட்டடம்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு காடு ஒரு 20 ஏக்கர் காடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு நகைன்னு பார்த்திங்கன்னா ஒரு 45 சவரன் நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்களாம் யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இப்போ திருவண்ணாமலையில் தான் இப்போ இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க. அடுத்த மணமகள் பேர் பார்த்திங்கன்னா சுமதி, வயது 36 வயதாகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் முதலியார் ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு ராசின்னு பார்த்திங்கன்னா மேச ராசி, பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா 12வது வரையும் படிச்சுட்டு ஒரு ஐயங்கார் பேக்கரி வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் திருமணம் தான் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களோட முதல் திருமணத்தில் கணவர் இறந்துட்டதால் இவங்க இப்போ தனிமையில் தான் விடோவாக தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வீடு வசதின்னு பார்த்திங்கன்னா 2 வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு வீட்டில் குடியிருந்துட்டு இன்னொரு வீடு வாடகைக்கு விட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு காடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 10 ஏக்கர் காடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு நகைன்னு பார்த்திங்கன்னா ஒரு 30 சவரன் தான் நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு எதுவும் குழந்தைகள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் எதுவும் குழந்தைகள் இருந்துட்டாலும் பரவாயில்ல, ஆனால் தன்னை லைஃப் லாங் நல்லபடியாக வச்சு பார்த்துக்குற சிறந்த மணமகன் தான் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட முகவரின்னு பார்த்திங்கன்னா இப்போ சங்கராபுரத்தில் தான் வசிச்சிட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க. இந்த மணமகளுக்கு கூட பிறந்தவங்களாம் யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டோட மாப்பிள்ளையே வந்துட்டால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பேக்கரி வச்சு ரன் பண்ணிகிட்டு இருந்தாலும் போதும், அப்படி இல்லைன்னா தனியாக எதுவும் பிஸ்னஸ் பண்ணி கொடுக்கணுனாலும் இவங்க அப்பா அம்மா வச்சு தரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க.